மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் முடிய உள்ள வாக்கியத்தை வசனத்தை இணைந்து வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார்னா, எப்படியெல்லாம் கர்த்தர் நம்முடைய தேவைகளை அற்புதமான விதங்களில் கர்த்தர் சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள தம்முடைய ராஜ்யத்தை மையமாக வைத்து அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட விதங்களில் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதியில் நம்ம கவனிக்கிறோம். சொல்கிறார் இயேசுநாதர் இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம்னு சொல்லி உங்கள் சரீரத்துக்காக என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாது இருங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் ஒரு நாளும் நம்முடைய அத்தியாவசியமான தேவையில் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல. நம்முடைய கவனம் கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேல் இருக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவருடைய பெரிதான விருப்பம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய தேவைகளையும் சந்திக்க விரும்புகிறார். வெறும் கிறிஸ்தவ மக்களுடைய தேவையை மாத்திரமல்ல, எல்லா மக்களுடைய தேவையும் சந்திக்க விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்க தேவகுமாரனாய் இந்த உலகத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை ஆரம்பிப்பதுக்கு ஆன ஒரு ஆரம்ப ஒரு நிலையாக ரட்சிப்பை தேவன் ஏற்படுத்துகிறார். ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்க, மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னா, தேவனை ராஜாவா வைப்பதில் தான் அவனுக்கு பெரிய குறைபாடே இருக்கு. தன்னை ராஜாவாக வைத்து என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, இன்னைக்கு அதுதான் பிரச்சனையே. பாருங்க, ஆண்டவர் மனுஷனை பார்த்து சொல்றாரு, அவனை உண்டாக்கி இந்த பூமியில் கொண்டு வந்து வைக்கும்போது அவனை பார்த்து சொல்றாரு, எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளுப்பா, ஆனால் உன்னை ஆண்டு கொள்ளக்கூடிய ராஜாவா நான் இருக்கேன், எனக்கு கொடு. ரொம்ப வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான தேவன்னா, எல்லாத்தையும் நீ ஆண்டுகொள், ஆனால் உன்னை ஆள்றதுக்கு நான் ரொம்ப அவசியமான தேவனாக இருக்கிறேன் என்பதை நீ விளங்கிக் கொள்ளணும். நான் உன்னை ஆளுகிற நிலையில் உன்னுடைய வாழ்க்கை நான் இல்லைன்னா எல்லாமே குறைபடும் என்பதை சொல்றாரு. இதை மனுஷன் ஏற்றுக்கவே முடியல. விழுந்து போன மனுஷன், பாவத்தில் விழுந்து போன மனுஷன் அதை ஏற்றுக்கிற ஒரு மனநிலை இல்லை பாருங்க. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை ஏற்றுக்கொள்ள வைப்பதுக்காகவே மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து ரட்சிப்பின் மூலமா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, மனுஷனுக்கு காட்டுறாரு, மனுஷனை ஆளுவதற்கான ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை காண்பித்து அந்த ஆளுகிற தேவன் அந்த மனுஷனை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்துக்குள் வைத்து எல்லா நன்மைகளையும் அந்த மனுஷன் ருசி பார்க்க தேவன் வேலை செய்கிறார் பாருங்க. ஆனால் இன்னைக்கு மனுஷன் பாருங்க, தன் தேவைக்காக எல்லா இடமும் அலைந்து திரிகிறான். அங்கே போனால் என் தேவை சந்திக்கப்படுமா, இவங்கள பார்த்தா என் தேவை சந்திக்கப்படுமா, அங்கே போனால் என் காரியம் நடக்குமா, இப்படி எல்லா இடத்துக்கும் போக மனுஷன் விரும்புகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள நான் ராஜாவா வந்து என் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து உன்னை வைத்து என் ராஜ்யத்தின் மூலமாக அற்புதமாக நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய மகிமையான ராஜாவா நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்க நாம் இடம் கொடுப்போமானால், நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்தி காட்ட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவை ராஜாவாக வைத்து அவர் எப்படி என்னுடைய ராஜாவாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை எப்படி இயங்க வைக்கிறாரு, எப்படி வேலை செய்ய வைக்கிறாரு, எப்படியெல்லாம் எனக்கு அற்புதத்தை செய்ய என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே அவர் எவ்விதமான விதங்களில் எனக்கு அற்புதத்தையும் வழிகளையும் எனக்கு உண்டாக்குறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள ரொம்ப அவசியம் பாருங்க. இதை உணராம இதை அனுபவிக்காத ஒரு மனுஷன் பல காரியங்கள் போராடி கொண்டே தான் இருக்கிறான்.
ஆனால் கர்த்தரை ராஜாவாக வைக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை குடிப்போன்ற எந்த கவலையும் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறவர்களுக்கு இவைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாராம், கூட கொடுக்குறாராம். பாருங்க, இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டாலே நம்முடைய தேவைகளாம் அவர் சந்திப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தாமன்னு சொல்ல முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்து அந்த தேவன் நம்முடைய ராஜாவாக இருக்க நான் இடம் கொடுக்க நான் சொல்கிறேன், இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ராஜாவாக நம்மளை போஷிப்பார், நம்மளை பராமரிப்பார், நமக்கான சகலவற்றையும் ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுகிறவர், ப்ரொடெக்ட் பண்ணுகிறவர், உங்களை ஃபீட் பண்ணக்கூடிய ராஜா. இந்த ராஜா உங்களுடைய வாழ்க்கைக்கு ராஜாவாக இருப்பார்னா நான் சொல்கிறேன், குறைய இருக்க உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்க மாட்டார். உங்களை வெற்றிகரமாக உங்களை நிறைவுள்ள நிலையில் ஆக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் தேவன் உங்களுக்குள் ராஜாவாக இருந்து அவர் வேலை செய்கிறார். பாருங்கள், ஒரு ராஜாவுடைய வேலையை அதுதான். பாருங்கள், ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜாவாக இருக்கும்போது ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பதையும், ஜனங்களை பாதுகாப்பதையும், ஜனங்களுக்கு வேண்டியதை ப்ரொவைட் பண்ணுவதையும், குறை இல்லாமல் நாடு இருப்பதுக்கான வேலையை ஒரு ராஜா செய்யணும். பாருங்கள், இன்றைக்கி ராஜாக்கள் ஆளுகிற காரியம் இல்லை, இன்றைக்கி அரசாங்கங்கள் ஆளுகிறது, அதிகாரிகள் ஆளுகிறார், அதுவும் அதே வேலை தான் செய்கிறாங்க. பாருங்கள், அந்த காலத்தில் ராஜாக்கள் செய்த அதே வேலை தான் இன்னைக்கு ஆட்சி ஆளுகிற நபர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். பாருங்க, இந்த உலகத்தை ஆள்ற ஒரு ராஜா, ஒரு நாட்டை ஆள்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஜனங்களுக்கு வேண்டியதை போஷிக்கிறாங்களோ, பாதுகாக்கிறாங்களோ, ப்ரொவைட் பண்ணுறாங்களோ இல்லையோ, இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ராஜாவாக இருப்பார்னா, இங்கே உள்ளே இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் ராஜாவாக இருப்பார்னா, அவரை என்னுடைய வாழ்க்கையில் ராஜாவாக வைப்பதுக்கு இடம் கொடுப்பனா, நிச்சயமாய் அவர் என்னை எல்லா விதத்திலும் பராமரிக்க, போஷிக்க, எனக்கு ப்ரொவைட் பண்ண இந்த ராஜா வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை எனக்கு காண்பிப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்படுது. அந்த ராஜா எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? பொல்லாத ராஜா. ஏரோது ராஜாவை குறித்து அங்கே சொல்லப்படுது. பாருங்க, அவனை ஜனங்கள் எல்லாம் அவனை ஒரு ராஜாவை ஆக்கி அவன் மூலமாக நமக்கு போஷாப்பு கிடைக்கும், பராமரிப்பு கிடைக்கும் நினைக்கிறாங்க. நினைத்து அவனை ராஜாவாக்கி அந்த சிங்காசனத்தில் உட்கார வைத்த போது அவன் வாயத்தை பிரசங்கம் பண்ணுறான். அவனுடைய வார்த்தைகளை கேட்குறாங்க. இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ராஜா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை அவன் மகிமைப்படுத்தாம தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய புகழையும், தன்னுடைய மேன்மையும் கவனம் செலுத்தினான். பாருங்க, ஆகவே அவன் ஒரு பொல்லாத ராஜாவாக மாறிவிட்டான். இன்னைக்கு நிறைய காரியங்கள் அப்படி தான் மாறுது. பாருங்க, எதெல்லாம் நம்ம நம்புகிறோமோ, அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, இவங்க நமக்கு உதவி செய்வாங்க, நம்ம நம்பும்போது எல்லா இடத்திலும் ஜனங்க அப்படி தான் நம்பி அவனை ராஜாவாக்குனாங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவங்க எல்லாரும் பேசி என்ன செய்கிறாங்க பாருங்கள், அவனை ராஜாவாக ஏற்படுத்தி. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே சில வார்த்தைகளை அங்கே சொல்லியிருக்கிறத நம்ம கவனிக்க முடியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள், எல்லாரும் வாசிப்போமா? 20ஆம் வசனம், அக்காலத்திலே ஏரோது சீரியர் பேரிலும் சீதோனின் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்து தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவர்களிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாத்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். குறித்த நாளிலே ஏரோது ராஜா வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தான், அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இந்த மனுஷன் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்து அவன் புழுத்து இறந்தான். பாருங்க, என்ன சொல்லி பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தி ஜனங்கள்லாம் பாருங்க, இவர் ஒரு ராஜாவாக இருந்தால் நம்ம போஷாப்பு கிடைக்கும், நம்ம நல்லா பார்ப்பாரு அப்படின்னு நினைச்சு ராஜாவா இருந்தா இவரை ராஜாவை ஏற்படுத்தி சிங்காசனம் உட்கார வச்சு இவரை மூலமா நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும்பா
அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ராஜா ஒரு பொல்லாத ராஜாவாக மாறுறான் பாருங்க. அதான் ஆண்டவர் இன்னைக்கு காட்டுறார். தேவனுடைய பிள்ளையாக நான் ஆண்டவரை என்னுடைய ராஜாவாக வைக்கும்போது ஒரு இடத்திலும் தைரியமாக சொல்லலாம், ஒரு இடத்திலும் நான் ஏமாந்து கர்த்தரை நம்பி நான் ஏமாந்து போனேன், இவரை என் வாழ்க்கையில் ராஜாவாக வச்சு எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிற ஒரு ஏமாற்றம் அடைகிற நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் ராஜாவாக இருப்பார்னா நான் சொல்லுகிறேன், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு ப்ரொவைட் பண்ண அவர் உண்மையும் உத்தமமாக இருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், இவர் ராஜாவாக இருந்தால் என் கண்ணு அவரையே நோக்கி பார்க்குது. அவ்வளோ அருமையாக சொல்கிறான் பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரம் என்ன பண்ணுறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த ராஜா என்னெல்லாம் செய்ய முடியும் எனக்கு தெரியும், எப்படியெல்லாம் போஷிப்பாரு. எல்லாரும் கைவிட்டாலும் இவர் என்ன கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்ல முடியும்? எல்லாம் கைவிட நம்மனவங்களாம் கைவிட்டா கூட இந்த ஜனங்களாம் என்ன பண்ணாங்க பாருங்க, போய் இவனை ராஜாவாக்கி இவன் மூலமா நன்மை கிடைக்கும் ஏமாண்டாங்க பாருங்க. ஆனா இயேசுவை உங்க வாழ்க்கையில ராஜாவாக நீங்க வைக்கும்போது அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை வெக்கம் அடைய அவர் இடம் கொடுப்பதில்லை. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், இந்த தேவன் என்னுடைய ராஜாவாக இருக்கும்போது என் கண் அவரை நோக்கி இருக்கு, எனக்கு ஒத்தாசை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா இவர் மகிமையான கிரியைகளையும் வேலைகளையும் செய்கிற கர்த்தர். பாருங்க 19ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும் போது ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கு என்பதை இங்கே 19ஆம் சங்கீதத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்றார் பாருங்க, எப்படிப்பட்ட கிரியைகள் தேவன் நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இங்க ரொம்ப அருமையா சொல்றார். 19ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை. நல்லா கவனிச்சு என்ன சொல்றாரு, இந்த ராஜா உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவருடைய மகிமையை பார்க்கிறேன், அவருடைய மகத்துவத்தை பார்க்கிறேன், அவருடைய வல்லமையை பார்க்கிறேன். என்ன சொல்றாரு, சிம்பிளா சொல்றாரு, அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லைன்றதை நான் பார்க்கிறேன். இயேசுவை ராஜாவாக நம்முடைய வாழ்க்கையில வைக்கும் போது இந்த ராஜ்யத்துக்குள்ள வரும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார், இந்த தேவனால இந்த ராஜாவால எனக்கு செய்ய முடியாத ஒன்றுமே கிடையாது. இவரை என்னுடைய வாழ்க்கையின் ராஜாவாக வைப்பதின் அடையாளமா தேவனுடைய ராஜ்யத்தையே நான் என்ன பண்றேன், முதலாவது தேடுகிறேன். அதான் சொல்கிறார் பாருங்க, இந்த மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் கவனிச்சிங்கன்னா அங்கே இன்னொரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. என்ன நடக்குது, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து நாம் அவரை ராஜாவாக வைக்கும்போது ஆண்டவர் நமக்கு இங்கே காண்பிக்கிற இன்னொரு காரியம் பாருங்க. என்ன சொல்கிறாரு, கவலைப்படாத, இவரை ராஜாவாக நான் வச்சேன்னா ஆண்டவர் எனக்கு ஒரு அஷ்யூரன்ஸை கொடுக்குறாரு. என்ன அஷ்யூரன்ஸ்னா, ஒன்றுத்துக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை. 26ஆம் வசனம் பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள். என்ன சொல்றாரு, இந்த தேவனை உங்கள் ராஜாவாக, உங்களை ஆளக்கூடிய ராஜாவாக உங்க வாழ்க்கையில் இடம் கொடுப்பீங்கன்னா அவரை தேடுகிற அனுபவம் வாழ்க்கையில் ஒரு நாளும் பின் போகாது. எப்போவுமே எல்லாவற்றுக்கும் அவரை தேடி அவரை முக்கியப்படுத்தி வைக்கும்போது எனக்கு தெரியும், இந்த ராஜா எனக்கான எல்லாவற்றையும் அவர் சந்திக்கவல்ல, நான் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், ஆகாயத்து பறவைகளை, கொஞ்சம் ஆகாயத்து பறவைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா சில பறவைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். சில ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து பேர்ட் ஷோன்னு வைப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன விதவிதமான பறவைகள் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும், மல்டி கலர்லாம் பார்க்கலாம் அந்த பறவைகளில். அந்த பறவைகள் வந்து அந்த உள்ளே போனவுடனே கையை நீட்டினீங்கன்னா வந்து உட்காரம் பாருங்க, உங்கள் கை மேலே உங்கள் ஷோல்டர் மேலே. அந்த பறவை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பறவையே இவ்வளோ அழகாக இவ்வளோ விசேஷமாக உண்டாக்கி அந்த பறவை பாருங்க எதுக்குமே கவலைப்படுறது இல்லை. முன்ன பின்ன யாருன்னே நம்மளை தெரியாது, ஆனால் நம்ம மேலே வந்து உட்காந்து நம்ம கொடுக்குறது சாப்பிட்டுட்டு
இருக்கு பாருங்க. ஒரு கவலையும் இல்லை, ஒரு காரியத்தை யோசிக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அதையே இவ்வளோ விசேஷமா உண்டாக்கவும், அதை போஷிக்கவும், அதை பராமரிக்கவும் என்னால முடியும்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ராஜாவா இருந்தார்னா நம்மளை எப்படி போஷிப்பார், எப்படி பராமரிப்பார், எப்படி பாதுகாப்பார், எப்படி எனக்கு வேண்டியதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவார் என்பதை காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இயேசுவை என் வாழ்க்கையில் ராஜாவாக வச்சிருந்தா, அவருடைய ராஜ்யத்தை தேடி அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இந்த தேவனை என் ராஜாவாக நான் வைத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் வேலையில், என்னுடைய எல்லா காரியத்திலும் இவரை ராஜாவாக வச்சிருக்கிறேன்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இவரை நீங்கள் ராஜாவாக ருசி பார்ப்பீங்கன்னா, உங்களை ஆண்டவர் எல்லா விதத்திலும் அவைகளை காட்டிலும் உங்களை விசேஷமான விதத்தில் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை பராமரிப்பார், உங்களுக்கு வேண்டியதை ப்ரொவைட் பண்ணுவார். எல்லாத்தையும் ஆண்டவர் செய்யக்கூடிய தேவனாக இருக்கு. இது மூலமாக உன்னை காட்டுறாரு. என் கண்ணை யார் மேலே வச்சிருக்கிறேன்? நல்ல கவனிங்கள். சும்மா வாயில் சொல்கிறது இல்லை, ஆண்டவரே நீ தான் என் ராஜா அப்படின்னு சொல்லு. வாழ்க்கையில் நம்ம கண்ணை, நம்முடைய கவனத்தை கர்த்தர் மேலே வச்சிருக்கிறோமா? இந்த ராஜாவாக இருக்கிற இயேசுவின் மேலே என் கவனத்தை, என்னுடைய நம்பிக்கையை நான் வச்சிருக்கிறேன்னா? மிக ஒரு அற்புதமான ஊழியக்காரன் பாருங்க, ஓரல் ராபர்ட்ன்ற ஒரு தேவ மனுஷன், கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர். ஆரம்ப நாட்களில் அவருடைய ஊழியத்தில் கர்த்தர் அவரை அழைத்து ஊழியம் செய்ய ஒரு சபையில் ஒரு போதகராக வச்சுருந்தாங்களாம். அப்போ அந்த சபைகளில் போதகராக இருந்தபோது அந்த சபையில் ஒரு கமிட்டியார் இருந்தாங்க. அந்த கமிட்டியார் தான் அந்த சபை போதகருக்கு என்ன பண்ணாங்கன்னா சம்பளம் கொடுத்தாங்க. அப்போது அவருடைய சம்பாத்தியம் ரொம்ப குறைவான சம்பாத்தியமாக பாருங்க. இவர் ஒவ்வொரு நாளும் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர், நான் நல்லா தான் ஊழியம் செய்கிறேன், நான் நல்லா தான் பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் இந்த கமிட்டியாருங்க கொஞ்சம் கூட என் சம்பளத்தை என்ன பண்ண மாட்டுறாங்க, ஏற்றவே மாட்டுறாங்க. ஆண்டவரே, அந்த கமிட்டியாரை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக, இவருக்கு மனசை மாற்றுவீராகன்னு ஒரே ஜெபம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணை தப்பான இடத்துல வச்சிருக்கிற அப்படின்னாராம். நல்லா சொன்னார், உன் கண்ணை தப்பான இடத்துல வச்சு. ஏன்னா அந்த கமிட்டியாருடைய கண்ணம் மாற போகிறதில்ல, எண்ணமும் மாற போகிறதில்ல, அவங்களுடைய என்ன உனக்கு நன்மை செய்யணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட வராது. நல்லா நீங்கள். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், உன் கண்ணை நீ தப்பான இடத்துல வச்சு. அப்போ தான் யோசித்தாராம், ஓ, என்னை அழைச்சவர் ஒருவர் இருக்கிறாரு, என்னை காப்பாற்றின ஒரு சாக கடந்த என்ன டிபி நோயினால சாக கடந்த அவரை ஆண்டவர் சுகமாக்கி ஊழியத்துக்கு என்று அழைத்து, ஆண்டவர் பிரசங்கியார் அவரை மாற்றி அபிஷேகத்தை கொடுத்து, உனக்கு எல்லாத்தையும் பண்ணதுன்னா உன் கண்ணை ஏங்க மேலே வைக்காம உன் தேவன் வரும்போது நீ எங்கே கொண்டு போய் உன் கண்ணை வைக்கிற? மனுஷன் மேலே உன் கண்ணை வைக்கிற. நல்லா கவனிங்க நான் சொல்றது. இன்னைக்கும் நிறைய நேரத்தில் அப்படிதான் நம்ம செஞ்சிடறோம் பாருங்க. சில நேரம் நம்முடைய தேவை, நம்முடைய நெருக்கடின்னு வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இந்த ஹியூமன் மைண்ட் இருக்கு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா மனுஷனையே சார்ந்து ஓட வைக்குது. தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு, என்ன அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு, எல்லாத்த பாக்கில நான் கொஞ்சம் விசேஷமானவன், என்னை போஷிப்பாரு, கவலைப்படாதன்னு சொல்றாரு, என்னை போஷிப்புன்றாரு, என்னை பராமரிப்புன்றாரு, எனக்கு வேண்டியதை ப்ரொவைட் பண்ணுவேன்ற. இப்படிப்பட்ட ஒரு ராஜா இருக்கும்போது என் கண்ணை கொண்டு போய் அவர் மேலே வைக்காம, அவரை என்னுடைய ஆதாரமாக வைக்காம, ஏன் என் கண்ணை அங்கேயும் இங்கேயும் அழைப்பா, என் மனசையும் என் எண்ணங்களையும் வேற காரியத்தின் மேல் நான் ஏன் அழைப்பாய விடணும்? அவர் சொல்றாரு, அந்த ஊழியர் அவர் சொல்றாரு, நான் அதுக்கப்புறம் அங்கிருந்து என்னை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து என் மூலமாக ஆண்டவர் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து, நான் பைபிள் காலேஜ் கட்டி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் நான் ஆண்டவருக்காக மகிமையாக செஞ்சேன். ஆனால் அந்த சபையில் இருந்த கமிட்டியார் அவங்க எத்தனையோ பாஸ்டர் மாறிட்டாங்க, ஆனால் அந்த கமிட்டியாருடைய மனசு மாறவே இல்லை அப்படின்னாரு. நல்லா ஒன்றுங்க, மனுஷன் மேலே நம்ம கொண்டு போய் நம்ம கண்ணை வச்சிட்டோம்னா அந்த மனுஷனுடைய அளவு ரொம்ப குறைவு தான். ஆனால் கர்த்தர் மேலே உங்கள் ராஜாவாக இருக்கிற இயேசுவின் மேலே நம்ம கண்ணை வைப்போனா, நான் சொல்கிறேன், அளவற்ற விதத்தில், நான் நினைத்து பார்க்க முடியாத விதங்களில் கர்த்தர் எனக்கு கிரியை செய்து, எனக்கு அற்புதங்களை செய்து, என் தேவைகளை சந்தித்து என்னை வாழ வைப்பதுக்கான அற்புதமான வழிகளை திறப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்காக ஆண்டவர் அப்படி செய்வாரா? இப்போ ஆண்டவரை, இந்த ராஜாவை என் வாழ்க்கையின் ஆதாரமாக வச்சிருக்கிறேன்னா கொஞ்சம் செக் பண்ணணும் பாருங்க. இவரை நான் ஆதாரமாக வச்சு என் வாழ்க்கையை இந்த ராஜாவை சார்ந்து வாழ்கிறேன்னா,
நான் சொல்கிறேன், நல்ல வாழ்கிற ஒரு நிலையை கர்த்தர் ஏற்படுத்தும். அப்புறம் ஒரு சில உதாரணங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள்ல கர்த்தரை இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் ராஜாவாக வச்சிருக்கிறோன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நான் என்ன பண்ணுவேன்? முதலாவது தேடுகிறவனாக இருப்பேன். என் கண் அங்கெங்கேயும் போகுது. கர்த்தர் மேலே கண்ணை வச்சுட்டேன்னா எனக்கு ஒத்தாசை செய்வார். எனக்கு என் மேலே அக்கறை காட்ட ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் எல்லாவற்றிலும் என்ன வழி நடத்துவார் என்பது நமக்கு ரொம்ப சிறப்பாக தெரியும். பாருங்கள், 1 ராஜாக்கள்ல 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை ஆதாரமாய் வைக்கும்போது எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு அப்படின்றது தான். எப்படி நம்மளை ஃபீட் பண்ணுறாரு, எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, எப்படி நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாருன்றதை தான் இங்கே ரொம்ப அற்புதமாக கவனிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதுனால உண்டாகிற நன்மைகள், பெனிஃபிஷியல் காரியங்களை ஆண்டவர் நமக்கு காட்டுறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இந்த அற்புதங்களெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இங்கே எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எலியாவுடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஆதாரமாய் வைப்பதுக்கான அற்புதமான ஒரு சூழ்நிலைகளை ஆண்டவர் அவனுக்கு ஏற்படுத்துகிறார். அவனை ஒரு இடத்தில் போய் இருக்க சொல்கிறாரு பாருங்க. 2ஆம் வசனம் பாருங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் தேசத்தை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டு இரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு, இங்கேயும் ப்ரொவைட் பண்ணுறதை சொல்கிறாரு பாருங்க. தேவன்தான் அவனை அழைச்சி அவனை ஒரு தீர்க்கதரிசி ஆக்கி இப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காட்டுறாரு, உன்னை எந்த நிலையிலும் உன்னை என்னால் போஷிக்க முடியுன்றதை உனக்கு காட்டுறேன் பாருன்றாரு. நம்ம நினைக்கலாம், காட்டுக்குள்ளே வச்சு ஆண்டவர் போஷிக்க முடியுமா? காட்டுக்குள்ளேயா? எங்கே வச்சும் போஷிப்பார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு மறைவா நான் எங்கே ஓடுவேன்? பாதாள தடையில் கொண்டு போய் படுக்கைப்பட்டால் அங்கேயும் பார்க்குறீர் என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால் வர முடியாத இடம் ஒன்றுமே கிடையாது. ராஜாவாக அவர் இருப்பார்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்குள்ளே போனாலும் அங்கே யாருமே வர முடியலாம், அவர் வந்து கை கொடுத்து தூக்கி நிறுத்தக்கூடிய அற்புதமான ராஜா. சொல்கிறாரு, இப்போ நான் வந்து காகங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? கட்டளையிட்டு இருக்கிறேன். உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிட்டு. நான் கேட்குறேன், உங்களுக்கு ஆண்டவர் அப்படி சொன்னால் நம்புவீங்களா? ஹலோ, நீங்கள் சொல்லலாம், அது ஓல்டு டே பாஸ்டர், டெக்னாலஜி இல்லாத நாட்கள். அதே ஆண்டவர் தான் இன்னைக்கும் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நேற்றும் இன்றும் என்றும். அந்த ஆண்டவர் இன்னைக்கு வந்து ராத்திரி உங்களுக்கு கனவுல வந்து சொல்றான்னு வச்சுக்க, மானே மகளே பயப்படாத, நாளை காலையில் ஒரு காகம் உனக்கு வந்து உனக்கான அற்புதத்தை கொடுக்கணும். நீங்கள் நம்பிடுவீங்களா? என்ன ஆண்டவரே, லூசுத்தனமா இல்லை நீ சொல்றது? நம்புற மாதிரி சொல்ல ஆண்டவரே, அப்படித்தானே நம்ம கேட்போம். இது என்ன காட்டுதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, unfix all the fixed mindset and the limitation that you have about your life. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க பாருங்க, இதுக்கு மேல நடக்காது, இதுக்கு மேல இது ஆகாது, இப்படி நடக்கிறதுக்கு ஆண்டவர் அதெல்லாம் அன்ஃபிக்ஸ் பண்ணு. நீங்க புரிஞ்சுக்கிற பாஷையை சொல்லணுமா, நெட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணுன்றாரு. ரெட்டை ரொம்ப டைட்டா போட்டு வச்சுட்டா நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டா இப்படி தான், இதுக்கு மேலே நடக்காது, இதில் வாய்ப்பே இல்லை, இதில் கடவுள் அற்புதம் செய்ய முடியுமா? எங்கே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நானே இழுத்து மூடுற கதையில் இருக்கிறேன், அந்த இடத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்க சில காரியம். ஆண்டவர் சொல்ல, அன்ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா யாருமே வர முடியாத, யாராலையும் உதவி செய்ய முடியாத கருவிகளை கூட எடுத்து நமக்கு உதவி செய்து காட்ட வல்லமை உள்ள தேவன் நம்முடைய ராஜாவா இருப்பார்னா இவைகளெல்லாம் கூட வரும். ஆண்டவர் தான் காட்டுறாரு, நீ என்ன நம்பி வந்து நான் உன்னை தீர்க்கதரிசியா ஏற்படுத்தி நான் சொல்றத நீ சொல்ற ஒரு ஆளா உன்னை வச்சிருக்கிறேன்ப்பா. எலியாவை பார்த்து சொல்ற, அதனால காகங்களை கொண்டு, ஏன்னா இது இட்ஸ் an unexpected way. இதெல்லாம் எதிர்பார்த்து நடக்கிற வழியில் நடக்கிற அற்புதம் கிடையாது. நான் இந்த வழியில் போகிறேன், எனக்கு இது ஒரு நன்மை நடக்குன்னா நம்பலாம். நான் போகாத வழியில் எனக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு தேவன் இருக்கு, அதுதான் காட்டுறாரு. இது மாதிரி எலியா இப்படி ஆண்டவர் போஷித்ததை பார்த்ததில்லை.
ராஜாக்களை வச்சு போஷித்திருக்கிறாரு, அநேக இஸ்ரவேல் மக்களை வச்சு போஷித்திருக்கிறார். இன்னைக்கு எல்லா மனுஷங்கிட்டையும் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டிய ஒரு காலம். அந்த காலத்துல ஆண்டவர் எலியாவை போஷிப்பதுக்கு வழி வச்சிருக்கிறேன்னு காட்டுறார். நல்லா கவனிங்க, வழியே இல்லாத இடத்துல கூட ஒரு வழியை நமக்காக உண்டு பண்ணுகிற கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. வழியே இல்லாத இடத்துல கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவரை ராஜாவாக உங்க கண் அவரை நோக்கி அவரை உங்க வாழ்க்கையின் ஆதாரமா வச்சீங்கன்னா வழியே இல்லாத இடத்துல கூட உங்களுக்காக வழியை உண்டாக்குவார். நல்லா கவனிச்சு, காகத்தை வச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு? வேதம் ரொம்ப அற்புதமா சொல்லுது. காலையிலும் மாலையிலும் என்ன பண்ணிச்சான்? காகம் கொண்டு வந்து அப்பத்தையும் இறைச்சியும் போட்டுச்சான். யோசிச்சு பாருங்க, காலையிலையும் மாலையிலையும். என்ன வீட்டில் இன்னைக்கு சமைக்கிறீங்களா இல்லையா? சமைக்கிறீங்க, ரைட். சமைக்கிறீங்க. காலையிலையும் கறி மீன் சமைக்கணும், மாலையிலையும் கறி மீன் சமைக்கணும். எவ்வளோ செலவாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு எலும்பு துண்டு சாப்பிட்ற ஆளுங்களா? ஒரு ஆடு வாங்கினா ஆடுடைய மொத்த எலும்பே சாப்பிட்ற ஆளுங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து காலையிலையும் மாலையிலையும் கறி மீன் சமைச்சு போடணுன்னா எவ்வளோ செலவாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்து அவனுக்கு காலையிலையும் மாலையிலையும் காகத்தை அனுப்பிட்டான்னு ஆண்டவர் வந்து அவனை தேடி போய் ஆண்டவர் அவன் தேவைகளை அவனுடைய வாழ்க்கைக்கு அவனை ஸ்ட்ராங் ஆக்க, அவனை கொண்டு இன்னும் மகிமையான காரியத்தை செய்வதுக்கு என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்வதுக்கான அற்புதமான அதிசயத்தை ஆண்டவர் அங்கே செய்கிறத பார்க்கலாம். எலியா போயிட்டு ஒரு நாள் காகம் கொண்டு வந்து அப்பத்தையும் இறைச்சியும்ப்பா கரெக்டாக 2 வேளை போட்டுருச்சுப்பா அப்படின்ட்டு அடுத்த நாளுக்கு காகத்தை நம்பி இல்லை அவன். காக்கா வருமா கான்னு அவன் போய் வெளியே நின்றுக்கிட்டு காக்கான்னு கூப்பிடல. ஆனால் அவன் வந்து அவன் கண்ணை எது மேலே வைக்கல? வருகிற கருவியின் மேலே வைக்கல. ஆண்டவர் யூஸ் பண்ணுற டூல் மேலே வைக்கல. ஆண்டவர் யூஸ் பண்ணுற சேனல் மேலே அவன் நம்பிக்கை வைக்கல. கர்த்தர் மேலே தான் நம்பிக்கை அவன் வைக்கிறான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய பிரச்சனைனா முதல்ல ஆண்டவரை நம்புவாங்க. ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறேன், உண்மை தான் நம்பி வாழ்கிற ஆண்டவரை. ஒரு 2-3 பேர் மூலமாக ஆண்டவர் உதவி செஞ்சுட்டார் வச்சுக்கிங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே நான் நேரம் போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த 2 பேர் மேலே என்ன நம்பிக்கையை வச்சு அவங்களே தேடி காக்கா பிடிக்க போயிடுறோம். நான் சொல்ல புரியுதா அவங்களுக்கு? எலியா வந்து காக்கா பிடிக்க போல, அவன் ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு இருந்தான். அவனுக்கு தெரியும் ஒரு வாட்டி கொடுத்துட்டாருன்னா வாழ்நாள் முழுவதும் என்னை கைவிடாம நடத்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிஞ்சனால தான் காக்காவை போய் பிடிக்கல. காக்கா பிடிக்கிற வேலையை அவன் செய்யல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்றோம்? காக்கா பிடிக்கிற வேலை தான். அவங்கள பிடிச்சாவுமா, இவங்கள பிடிச்சாவுமா, இவங்களுக்கு கொஞ்சம் பட்டர் தடவனா, இவங்களுக்கு கொஞ்சம் சோப்பை தடவனா, எல்லாம் தடவனா கடைசியில் வலிக்கிட்டு போறது நீங்க தான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரை பிடிச்சிங்கன்னா நீங்க வலுவாதபடிக்கு கர்த்தர் உங்களை ஸ்திரமாய் நிக்க பண்ணுகிற இயேசுவை ராஜாவாக உங்க கண்ணை அவர் மேல வச்சு அவரை உங்க ஆதாரமா வைப்பீங்கன்னா காகத்தை கொண்டும் போஷிப்பாரு. எதை வைத்தும் கர்த்தரால போஷித்து உங்களை வாழ வைக்க முடியும் என்பதை காட்டுகிற அற்புதமான தேவன். அன்எக்ஸ்பெக்டட் வே. இதெல்லாம் இந்த மாதிரி மிராக்கள்லாம் வந்து நம்ம மனுஷனால யோசித்தே பார்த்துருக்க முடியாது. யோசித்து பாருங்க. காக்காவுடைய சுபாபம் அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா? காக்காவுடைய சாபம் என்ன சுபாபம்? நல்ல சுபாபமா? கொடுத்து சாப்பிடுப்பா அப்படின்னு கொடுக்குமா? உங்களை தேடி வந்து புடுங்குற காக்காவை என்ன பண்ணார் கர்த்தர்? கொடுக்குற ராஜாவா அவர் இருப்பார்னா நம்ம கிட்ட இருந்து புடுங்கணும்னு நினைக்கிற மனுஷனையே கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக கர்த்தர் மாற்ற அப்படிப்பட்ட வல்லமையான வேலைகளை செய்வார். இன்னைக்கு மனுஷன் பாருங்க அப்படித்தானே ஏமாத்திரம் நினைக்கிறான். எப்படி புடுங்கலாம்? ஏமாளி ஒருத்தர் தான் அவன்ட்டு எப்படி எல்லாத்தையும் அள்ளலாம். நல்லா கவனிங்க. அதுதான் நான் வந்து எந்த பொருளையோ எந்த கருவியோ நம்பி நான் இல்லை. இது எல்லாவற்றையும் உண்டு பண்ணவர் கர்த்தர். அவரை நான் என் நம்பிக்கையை வைக்கிறதுனால இன்னைக்கு வர ஒரு சேனல் க்ளோஸ் ஆனாலும் கர்த்தர் எனக்காக 1000 வழியை திறக்க அவர் அற்புதமான. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு வழி அடைப்பட்டாலும் கர்த்தர் இன்னொரு வழியை. நான் அந்த ஒரு வழியிலே உட்காந்துக்கிட்டு நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அந்த வழியில் அப்படி போய் உட்காந்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உண்ணாவிரதம் தான். அந்த ஒரு வழி அடைஞ்சான்னு இந்த வழியை நம்பி நான் இல்லை,
எனக்கு வழி காட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார், வழியை உண்டு பண்ணுகிற ஒரு ராஜா இருக்கிறார், அவரை சார்ந்து, அவரை நம்புறேன், அவரை நான் சார்ந்து வாழ்றேன். இப்படி வாழ்றது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவைன்னு வரும்போது நம்ம அந்த ராஜாவுடைய மகிமையை, அதான் சொல்லியிருக்கோம் வாஸ்தம் பார்த்தீங்கன்னா 19:1 வாஸ்தம் பாருங்க, அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மகிமையும் அவருடைய கிரியையில பார்க்கிறேன். எனக்கு சில கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு போகும்போது அங்க உட்கார்ந்து நான் பார்க்க போறேன், கர்த்தர் அவருடைய மகிமையான கிரியை செய்யறதை நான் என் வாழ்க்கையில பார்ப்பேன். ஏன்னா அவர் எனக்கு ராஜாவா இருக்கிற, என் கண் அவர் மேல, அவரை என் ஆதாரமா வச்சிருக்கிறேனே. ஆண்டவர் எலியாவை வெறும் காகத்தினால மட்டும் போஷித்து காட்டுறவர் இல்லை. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, எலியா இப்போ அடுத்த ஒரு மிராக்கிள் பண்றேன், போ, எழுந்துச்சு சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே நான் ஒன்று என்ன பண்ணுவேன், போஷிப்பேன்னு சொல்றாரு. அங்க கட்டளையிட்டு இருக்கிறேன். 2 இடத்துலையும் பாருங்க அந்த வார்த்தை வருது, ஐ கமாண்டட்ன்றாரு. தேவன் ராஜாவா இருப்பார்னா, அவர் கமாண்ட் பண்ணார்னா அந்த கமாண்டுக்கு எதிர்த்து எதாலையும் வேலை செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள தேவன் நம்முடைய ராஜாவா இருக்கிறார். இயேசுவ ராஜா உங்களுக்காக கமாண்ட் பண்ணுவார். எத்தனை பேர் உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்வார், கட்டளையிடுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் என்ன செய்வார், ஒவ்வொரு நாளும் கட்டளையிடுவார். அவர் கட்டளையிடுறதுலாம் அதிசயமா இருக்கும். அதிசயமான காரியத்தை செய்யறதுக்காக கட்டளையிடுவார். காகத்தை வச்சு போஷி, இதெல்லாம் அதிசயம். எப்படி நடக்கும், ஏதாகும் தெரியாது. நம்ம நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் கர்த்தர் வெக்கம் அடைய அவர் விடுவதில்லை. அடுத்தது சாரிபாத் ஒரு விதவையிட்ட அனுப்புறார், போறார். அந்த விதவை என்ன சொல்லியிருக்கணும், நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, இதுக்காக வந்துக்கிற, நானே சாப்பிட்டு சாக கிடக்கிறேன், அதை கூட பிடுங்கிறதுக்கு உன்னை ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கிறாரா? அப்படிதானே கேட்டிருக்கணும். மனுஷிகமான எண்ணமா இருந்தா ஆண்டவர் காட்டுறார், இந்த ஊழியக்காரன் அவளுக்கான அற்புதத்தை கொண்டு வருகிற ஒரு ஊழியக்காரனா, ஆண்டவர் அவளிடத்தில் இவனை அனுப்பி இருக்கிறார் என்பதை அவ புரிந்து கொண்ட போது நம்புறா. நம்பின போது கவனிச்சு போற. அங்கேயும் எலியா என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, எப்படி முதலாவது தேவனை நீ தேடணும்ன்றதை சொல்லி கொடுக்கிறாரு. நீங்க கவனிச்சு பாருங்க, 13ஆம் வசனமா அங்க சொல்றாரு, 1 ராஜாக்கள் 17:13 பாருங்க. அங்க சொல்றாரு பாருங்க, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே, நல்லா கவனிங்க, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும். கவனிச்சு பாருங்க, முதல் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த ஊழியக்காரன் மூலமா ஆண்டவர் என்ன அவளுக்கு கற்றுக் கொடுக்கிறார், முதலாவது கொண்டு வந்து ஆண்டவரை வை உன் வாழ்க்கையில. ஆண்டவரை முதலா வச்சா என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை குடிப்போன்ற கவலையே வருவதற்கு வாய்ப்பு. இவளுக்கு அதான கவலை, என்ன குடிக்க போறேன், என்ன சாப்பிட போறேன், சாப்பிட்றதுக்கு வழி இல்லையே, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லையே, நான் எப்படி வாழ போறேன் என்கிற அவளுக்கு கர்த்தர் இந்த ஊழியக்காரன் சொல்ற, முதலாவது பயப்படாத, நீ சொன்னது பிரச்சனை எல்லாம் கரெக்டு தான், நான் பார்த்தாலே ஊரை பார்த்தாலே பஞ்சமா இருக்கிறது தெரியுது, எல்லாரும் சாகுறாங்கன்றது தெரியுது, எல்லாரும் கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனாலும் அவர் சொல்றாரு ஊழியக்காரன், பயப்படாதே, ஆனாலும் நீ போய் சொன்னபடியே செய், ஆனா நீ சுடுற முதல் அப்பத்தை என்னிடத்துல கொண்டு வா. என்ன கற்றுக் கொடுக்குறாரு, மத்தேயு 6:33 சொல்லித்தரார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவளுக்கு கூட கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? யோசித்து பாருங்க. முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை அவ செய்ய தவறு இருந்தா, நான் சொல்றேன், இந்த ராஜாவினுடைய மகிமை அவ பார்த்துருக்க முடியாதே. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற அவருடைய மகத்துவமான அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. அந்த மறுபடியும் மேற்கு காட்ட விரும்புறேன் பாருங்க. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் வாங்க. என்ன சொல்றாரு, இப்படி மகிமையான காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்க தேவன் விரும்பி இந்த காரியத்துல நமக்கு சொல்றாரு பாருங்க. அங்க பாருங்க, 1ஆம் வசனம் பாருங்க, 19ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. பின்புறம், ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை, தேவன் தம்முடைய கரத்தின் கிரியையை, தம்முடைய மகிமையான
கிரியைகளை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தி காட்ட விரும்புறார். தம்முடைய கரத்தின் கிரியையை விளங்க பண்ண விரும்புறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்ல, முதலாவது என்ன உன் ராஜாவா வச்சு என்ன தேடுகிற ஒரு உன் கண்ணை என் மேல வை, உன்னுடைய ஆதாரம் நானா இருப்பேனா. கர்த்தர் சொல்றார், முதலாவது ஆண்டவரை தேடுறவங்களா இருப்போனா கர்த்தரின் அற்புதமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறவர்களாய் மாறும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பார்க்கறது இல்லை. ஏன்னா எப்பவுமே லாஸ்ட் தான் யார்கிட்ட வர்றது. ஹலோ, பார்த்தீங்களா? ஒன்றும் தெரியாதமா உட்காந்துருப்பீங்க. எல்லாம் ட்ரை பண்ணிட்டு எல்லாம் ஓஞ்சி போய் முடியாத காலத்தில், ஆண்டவரே என்னை உமக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எப்போ பெட்டில் சாக கிடக்கு, எப்போ போவோன்னு தெரியாது, அப்போ உட்காந்துட்டு ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையா ரட்சிப்பு தாரோம் ஆண்டவரே. அப்போ கொடுக்குறாரு ஆண்டவர் இறக்கப்பட்டு. என்ன பண்ணுறது, இறக்கத்தின் காலத்தில் இருக்கிறதுனால கொடுக்குறாரு. அது ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இருக்கக்கூடிய காலத்தில் தேவனை முதலாவது வைக்க வேண்டிய காலத்தில் தேவனுடைய கரத்தின் கிரியையின் மகிமையை அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு கிறிஸ்தவன் அதை அனுபவிக்காம எல்லாம் ஓஞ்சி போன பிறகு ஆண்டவர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கடைசியில் ஒன்றும் வேலைக்காகல, கடைசி ஆண்டவரே உங்ககிட்ட வந்திருக்கிற ஆண்டவரே சொல்லுவாங்க. எல்லா இடத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, இங்கே ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலான்னு வந்துக்கிறேன்னுவாங்க. நான் யோசிக்கிறது, ஆண்டவரே இவர்களுக்கு நான் என்னத்தை சொல்கிறது. அப்பவும் சொல்லி அனுப்புகிறோம் ஊழியக்காரன், பரவாயில்லைங்க இன்னிலேருந்து நம்புங்க, இவர் தான் எல்லாரும் கைவிட்டாலும் இவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்டவங்க நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவேன், இனிமே இவரை உங்கள் வாழ்க்கையில் முதலாவது வைங்க, இவரை தேடுங்க, இந்த இயேசுவை உறுதியாக பற்றி பிடிங்க. இந்த எலியாவை பாருங்க கொண்டு ஆண்டவர், ஏன்னா இந்த எலியாவுக்கு இப்போ தெரியும், இவர் நான் என் ராஜா எப்படி வேணாலும் தேவையை சந்திக்க வல்லவன் என்பதை அறிந்ததுனால தான் இந்த சகோதரி சொன்ன கவலையும் பிரச்சனையும் கேட்டு மனம் உருகி அங்கே அவர் கர்த்தர் சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லாமல் மாற்றி வேற எதையும், ஏன்னா எமோஷ்னலில் சில வார்த்தையை சொல்லிடுவாங்க பாருங்க. ஏன்னா நீங்கள் எமோஷ்னலில் சில வார்த்தை பேசுனீங்கன்னா அது ஃபீலிங் அடிப்படையில் வரும், உணர்ச்சி அடிப்படையில் வருது. அந்த உணர்ச்சி அடிப்படையில் சொல்கிற வார்த்தை நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். குரங்கு தாவது பார்த்தீங்களா ஒவ்வொரு மரம், அது மாதிரி ஃபீலிங்ஸ் இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும், வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக ஒரு ஃபீலிங் வரும் எல்லாருக்கும். ஏன்னா பார்த்த மூஞ்சியே பார்க்கும்போது அது இன்னொரு எமோஷனலான ஃபீலிங்கை கிரியேட் பண்ணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த எமோஷனும் ஃபீலிங்கும் மாற மாற வார்த்தைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதுதான் ஆண்டவர் இவனுக்கு என்ன பண்ணுறாரு, எலியாவை அற்புதத்தை காட்டிட்டு உன் எமோஷனல் உன்னை வேற மாதிரி சிம்பத்தைஸ் பண்ண வைக்கக்கூடிய நேரம் வந்தால் கூட, என் ஊழியக்காரன் நீ, நான் சொல்ற வார்த்தையை நீ சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறன்றதை அவனுக்கு உறுதிப்படுத்தி காட்டுவதற்காக ஆண்டவர் அவனுக்கு ராஜாவாக இருந்து காகத்தின் மூலமா அவனுக்கு போஷித்து காட்டுறாரு, உன்னை அழைத்த நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொள். இதெல்லாம் அவனை உறுதிப்படுத்தி அவனை ஸ்திரப்படுத்தான் சாரிபாத் ஒரு விதவையிட்ட அனுப்புறாரு. ஒரு விதவையை பார்க்கும்போது அவளுடைய கஷ்டத்தை கேட்கும்போது எந்த மனுஷனுக்கும் மனம் உருகும். அப்படி உருகக்கூடிய ஒரு நேரத்தில் வார்த்தையை மாற்றி சொல்லாம அவன் சொல்றான், பயப்படாத போ, நீ சொன்னபடியே செய், என்னுடைய தேவன் என்னுடைய ராஜா எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும், அந்த ராஜா என்ன உங்ககிட்ட அனுப்பி இருக்கிற, சும்மா அனுப்பல, உனக்கு அற்புதத்தை செய்யறதுக்காக என்ன அனுப்பி இருக்கிறார்னு சொல்லி வாயத்திலிருந்து சொல்றான். முதலாவது கொண்டு அவருக்கு கொடு. முதலாவது ஊழியக்காரன் கொடுக்கும்போது என்ன சொல்றான், முதலாவது தேவனுக்கு கொடு. அந்த தேவனுக்கு கொடுக்கும் போது உன்னுடைய மீதிய நிரப்புற வேலையை, நிரப்புற அற்புதத்தை கர்த்தர் செய்து காட்டுவார். அந்த சாரிபாத் ஒரு உதவிக்கு ஆண்டவர் செய்து காட்டலையா? என்ன இவைகள் எல்லாம் அவளுக்கு கூட கொடுக்கப்பட்டுச்சா இல்லையாங்க? என்ன எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பா, எத்தனை பேர் அவளை என்ன வயிறு நிறைய சாப்பிட்டவங்கள வாழ்த்துவீங்களா வாழ்த்த மாட்டீங்களா? ஹலோ, என்ன ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, நல்ல பீஸுள்ள பிரியாணி போடுறான்னு என்ன மாதிரி வாழ்த்து, நல்லா இருக்கட்டும், நல்லா நீடூடி வாழ்வானா மாப்பிள்ளையும் பொண்ணையும் வாழ்த்துவீங்க. பீஸே இல்லாத பிரியாணி கிடச்சின்னா அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் என்ன வறுத்து எடுப்பீங்க வாயில்? யோசிச்சு பாருங்க. வயிறு நிறைய
இந்த சகோதரியை ஆண்டவர் எப்படி மாற்றிட்டாருன்னா, வரவங்களுக்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கும்படி, சாப்பிட்றதுக்கே வழி இல்லைன்னு சொன்னவ அநேகருடைய வயிறை நிரப்பக்கூடிய ஒரு பாத்திரமாக மாற்ற. என்ன மாதிரி அற்புதங்க! இதுக்கு காரணம் தெரியுமா? தேவனை அவ முதலாவது வைத்ததுனால, முதலாவது இருக்கிற தேவனுக்கு அதை கொடுத்ததுனால, முக்கியப்படுத்தினதினால அவ வயிறும் நிரம்பிச்சு அநேகருடைய வயிறையும் நிரப்பக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா கர்த்தர் அவளை மாற்றினார். நம்ம நினைக்கக்கூடாது இதெல்லாம் நடக்காது, எப்படிலாம் ஆகும், எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு, இந்த மாம்ச சிந்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் சொல்கிற சத்தியத்துக்கு, கர்த்தர் நல்லவர், அவர் என்னுடைய ராஜா, என்னை அவர் ரட்சித்திருக்கிறார், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் என்பதில் கவனமாக இருப்பீங்கன்னா உங்களை போஷித்து காட்டுற வேலையை கர்த்தர் அற்புதமாக செய்வார். யாத்திராம் புஸ்தகத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரம் கவனிச்சிங்கன்னா, மோசேவை அனுப்பி ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் கிட்ட கூக்குரல் நான் கேட்டுக்கிறேன், அதனால் மோசே நீ போய் அவர்களை பார்வோன் கையிலேருந்து நீ விடுவித்து, நான் அவர்களுக்கு வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவங்கள கொண்டு போ, அவங்கள நான் போஷிக்கிற தேவன், நான் அவர்களுக்கு ராஜாவா இருக்க விரும்புகிறேன், நான் ராஜாவா இருந்தால் எவ்வளோ சிறப்பானதை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்னு போய் சொல்லு, அவங்கள விடுவிக்கவும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் போன்றாரு. மோசே ஆண்டவர் பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே யாருக்கிட்ட போக சொல்கிறீரு? 400 வருஷமாக வணங்கா கழுத்துள்ள ஜனங்கிட்ட போய் இதை நான் சொன்னேன், அதுங்க கேட்கவா போதுங்க? சொல்லியிருப்பான் ஆண்டவர்கிட்ட. நம்ம ஒரு டைலாக்ல சொல்லணும்னா அது வேற மாதிரி இருக்கும், அதனால் பைபிள் டைலாக்காகவே இருக்கட்டும். ஆண்டவரே அவங்க கேட்க மாட்டாங்க. ஆண்டவரே அவங்களுக்கு என்ன இருக்கு அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளியே வரணுன்ற மனநிலையே கிடையாது. இதுலேருந்து வெளியே, எகிப்துலேருந்து வெளியே போனோமா, அவன் வெளியே போகிறதுக்கான எண்ணமே இல்லை. வெளியே போகிறதுக்கான எண்ணமே, ஆசீர்வாதத்துக்கான தேவைகளை சந்திக்க, அற்புதங்களை செய்கிற இடத்துக்கு போகிற எண்ணமே இல்லாதவங்ககிட்ட போய் என்னை அனுப்பி அவங்கள விடுவித்து நீர் கானான் தேசத்துக்கு கொண்டு போன்னு சொல்கிறேன். ஆண்டவர் என்ன ஆண்டவர்? அவங்க போன உடனே இதெல்லாம் கேட்டா என்ன கேட்பாங்க? உன்னை யார் அனுப்பினதுன்னு கேட்பானுங்க. முதல்ல நான் என்ன சொல்கிறது ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 11ஆம் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன்னை அனுப்பினார் என்று போய் நீ சொல்லு. என்ன அர்த்தம்? இருக்கிறவராகவே இருக்கிறார்னா மாறாத தேவன், அற்புதம் செய்ய மாறுவதில்லை, நம்மளை போஷிப்பதில் அவர் மாறுவதில்லை, நம்மளை பாதுகாப்பதில் அவர் மாறுவதில்லை, நமக்கு ப்ரொவைட் பண்ணுவதில் அவர் மாறுவதில்லை. 400 வருஷம் இருக்கலாம், 400 வருஷம் ஆனாலும் இந்த தேவன் மாறாதவராய் இருக்கிறார், இந்த ராஜா மாறாதவராய் இருக்கிறார் என்பதை போய் சொல். இருக்கிறவராகவே இருக்கிறவர் அனுப்பணும் போய் சொல்லு. அதை கேட்ட உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு அசை உண்டாச்சு. அது வரைக்கும் 1008 கேள்வி கேட்டிருந்தவன், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்கிற தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்னை அனுப்பினார்னு சொன்ன உடனே அங்கே ஒரு மாற்றம் வந்துச்சு. ஜனங்கள் நடுவே வெளியே போக முடியும், கர்த்தர் நம்மளை சுதந்திரமான இடத்துக்கு கொண்டு போகிறார் என்கிறத நம்பினார்கள், வேலை செய்தார்கள். நிறைய அவிசுவாசம் வந்துச்சு. அற்புதத்தை காட்டுறாரு ஆண்டவர், மறுபடியும் நம்ப வைக்கிறார். என்ன பண்றாரு? கடைசி வரைக்கும் எந்த ஜனம் கர்த்தர் மேல கண்ணை வச்சாங்களோ, கர்த்தர் ஆதாரமா வச்சு அவங்க போய் கானானுக்கு சேர்ந்தாங்க. நல்லா கவனிங்கள். இன்னைக்கு அதே ஆண்டவர் தான் சொல்றார், நான் இன்னும் இருக்கிறவராகவே. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய ஆண்டவர் இருக்கிறவராகவே இன்னைக்கும் மாறாதவர். அன்னைக்கு எலியாவை போஷித்திருப்பார்னா, அன்னைக்கு மோசேயை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்திருப்பார்னா, ஏன்னா அன்னைக்கு ஒரு ஓவல் ராபர்ட்ஸுக்கு கர்த்தர் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருப்பார்னா, நான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த பிளெஸிங்ஸ் என்ற சபைக்குள்ள இந்த மாலை நேரத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற எனக்கும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் என்கிற அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். இவரை ராஜாவாக வைக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மையாலேயே பாக்கியமானவர்கள். இந்த விதத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. எதையாவது நினச்சிட்டு வருத்தப்பட்டு வந்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவருக்கு ஆன்சர் சொல்கிறார், முதல்ல என்ன கொண்டு வந்து வை, அதுக்கு பிறகு மற்ற எல்லாம் அவர் பார்த்துக்குப்பார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. குடும்பத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளை குறித்து கவலைப்படுற எண்ணங்கள் ஏதாவது இருக்கா? நம்மளை கவலைப்படுத்துக்குதுன்னே நிறைய நம்மளை சுற்றி சுற்றி வரும்.
இப்போ வீட்டுக்கு போனோன்னா கவலை ரெடியாக இருக்கும். மிஸ்டர் கவலை, மிஸ்ஸஸ் கவலைன்னு உட்காந்துருப்பாங்க. நான் சொல்ல புரியுதா? நம்மளை வந்து பிடிக்கிறதுக்குன்னு வரும் கவலை. வரும்போது சொல்லணும், இல்லை இல்லை, என் கவலை எல்லாம் நான் கர்த்தர் மேலே வைக்கிறேன், என் கண்ணை கர்த்தர் மேலே வைக்கிறேன், என் ராஜாவின் மேலே வைக்கிறேன், அவரை முதலாவது நான் தேடுறேன், இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். ஏசு ராஜா. எத்தனை பேர் சொல்ல வரும்? ஏசு எனக்கு ராஜா. சொல்லுங்க வாய்த்தந்து, ஏசு எனக்கு ராஜா. எவ்வளவு நினைப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும்போது மற்ற எல்லாம் எனக்கு கூட கொடுக்கிற நல்ல தேவன். நீர் என்னுடைய ஆதாரம். என் கண்ணு எப்போவுமே உம்மை நோக்கி பார்க்குது ஆண்டவரே. எதின் மேலே என் கண்ணை வைக்கல, பொருள் மேலேயோ மனுஷன் மேலேயோ ஆண்டவரே, எந்த அனுகூலத்தின் மேலே என் கண்ணை வைக்கல. என் இயேசு எனக்கு ராஜாவாக இருக்கிற ராஜாவாகிய இயேசுவின் மேல் என் கண்ணை நான் வைக்கிறேன். எத்தனை பேர் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்ணை உங்கள் மேலே பதிய வைக்கிறேன். எனக்கு அற்புதம் செய்கிறவர் நீர், என்னை போஷிக்கிறவர் நீர், என்னை பாதுகாக்கிறவர் நீர், எனக்கு ப்ரொவைட் பண்ணுகிறவர், எல்லா குறைவுகளையும் ஆண்டவரை நீக்குகிறவர், ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு அற்புதம் செய்கிற ராஜாவாகிய இயேசுவே, என் கண்ணை உங்க மேல வைக்கிறேன், உண்மை ஆதாரமாக வைக்கிற ஆண்டவரே. ஒருபோதும் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு இதெல்லாம் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அற்புதமான விதங்களில் நீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிற ராஜா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது ஒரு பிரமாணமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அந்த பிரமாணத்தை தேவன் வைத்திருக்கும் ராஜ்யத்தை தேடுவதை எங்க வாழ்க்கையில பிரதானமாய் நினைக்கிறோம். ராஜாவாக உம்மை வைத்து எங்க வாழ்க்கையில நீர் எங்களுக்கு கொடுக்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் ருசித்து பெற்று அநேகருடைய கண்களுக்கு முன்பாக, அநேக மனிதர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கிற அந்த சாட்சி உள்ள ஒரு நிலையில நாங்கள் வாழவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும். கேட்ட இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள உம்முடைய நடத்துதலை, உம்முடைய கரத்தின் மகிமையான கிரியைகளை நாங்கள் எங்க வாழ்க்கையில காண்பதுக்கு அடையாளமாக இருப்பதாக தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.